தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவை தியானம். அரவணைக்கும் உள்ளம் என்ற தலைப்பின் கீழாக சிலுவை தியானத்தில் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களோடும் நாம் தியானிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன். யோவான் 19 அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தையாக இது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு இந்த பூமியில் தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுத்த பணியை, அவருடைய தேவ சித்தத்தை முடிக்கும் தருவாயில் இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதற்கு கன்னி மரியாள் இடத்தில் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து பிறந்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மரியாள் அனைத்தையும் உணர்ந்தவராக தன்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மக்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக காணப்பட போகிறார் என்று அவர் உணர்ந்தவராக அந்த சிலுவையை தன் மனதிலே சுமந்து கொண்டு உள்ளதாக வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி நாம் காணும் பொழுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக சிமியோன் தேவ ஆலயத்திலே மரியாளிடத்தில் கூறின வார்த்தை இது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே மரியாள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் சுமந்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை தான் சுமந்ததின் நோக்கமும் தான் அதற்கான வேதனையின் சிலுவையை சுமந்தவராக மரியாள் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுமையும் கழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மரியாளினிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது, அவர் இந்த உலகை ஆளுவார், அவர் தாவீதின் சிம்மாசனத்திலே வீற்றிருப்பார், நிலை நிற்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் படும் வேதனைகளை மரியாள் காணும் பொழுது தன்னுடைய வாழ்வில்
முழுமையாக இயேசு கிறிஸ்துவை சுமந்து தன்னுடைய வாழ்வில் அந்த சிலுவையின் வேதனையை முழுமையாக அனுபவித்த மரியாளை இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளோடும் யோசேப்போடும் அவர் வாழ்நாளில் இருக்கும் காலத்தில் 30 வருடங்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தார். அவர் ஆசாரிய தொழிலை செய்தார், தன் தகப்பனாருடைய தொழிலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3 வருடங்கள் அவர் ஊழியத்தின் பாதையில் நடந்தார் என்றும், அந்த 3 வருடங்களில் 4 முறை மட்டுமே மரியாள் இயேசு கிறிஸ்துவை கண்டார், பார்த்தார், பேசினார் என்றும் நாம் காண்கிறோம். முதலாவது, கானாவூர் திருமண வீட்டில் மரியாள் இயேசுவிடம் பேசியதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது இயேசுவை பார்க்க மரியாள் வந்ததை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 பார்க்கிறோம். மரியாள் சிலுவையின் அருகில் தன்னுடைய மகன் பட்ட பாடுகளை தாங்க முடியாமல் மிகுந்த வேதனையுடன் நின்று கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். நான்காவதாக, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின் எருசலேமில் பெந்தகொஸ்தே நாளன்று தூய ஆவியானவரின் வருகையை எதிர்நோக்கிய போது சீஷர்களுடன் மரியாளும் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தின்படி தன்னுடைய 3 வருஷங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது மரியாள் அவரை கண்ட தருணங்கள் 4 மட்டுமே என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மரியாளுடைய தியாக சிந்தை, மரியாள் சுமந்து வந்த அந்த சிலுவையின் வேதனையை நாம் இங்கு காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை சுமந்தவர்களாக நாம் மற்றவர்களிடத்தில் சென்று இயேசுவை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக, இயேசுவினுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமாகில் நாம் இந்த வேதனையை அடைய சிலுவை சுமந்தோராக, தீய காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டவர்களாக, நாம் பலரையும் தீய வழியிலிருந்து திருத்தி உபதேசித்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்வில் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கவே, அந்த இரட்சிப்பை அருளவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்தார் என்று நாம் முதலாவது விசுவாசிக்கவும், நாம் அதை உறுதியாக பற்றி கொண்டு அதற்கு ஏற்ற காரியங்களின் கிரியைகளை நாம் செய்யவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் காண்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்றும், யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமா? தேவன் நம்மை அரவணைத்து வழிநடத்த விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் குடிகொள்ள விரும்புகிறார். நம்மோடு உறவாட விரும்புகிறார். சஞ்சரிப்பின் அனுபவத்தை நாம் பெற நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் தம்முடைய வார்த்தையிலே அனைத்தையும் உருவாக்கின தேவனவர். நம்மை தம்முடைய ஒரு வார்த்தையினாலே முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்தி சுஸ்தமாக்க அவரால் கூடும். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களுக்கு விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தவே தேவன்
மனு உருவாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த அனைத்து காரியங்களையும் உணர்ந்த மரியாள் அதை இருதயத்திலே சுமந்து கொண்டு தன்னை முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராக, வேதனையிலே சிலுவையை சுமந்தவராக இந்த உலகில் வாழ்ந்தார் என்று நாம் காண்கிறோம். யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் சகோதரர்கள் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள் யாரும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர் தேவகுமாரன் என்று சொல்லவில்லை. இறுதியில் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் மனம் திரும்பி மரியாளோடு இணைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், மரியாள் அவர்களை இரட்சிப்பின் பாதையில் நடத்தினார் என்றும் நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அவருடைய திருக்கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்மை அரவணைத்து வழிநடத்துகிற தாயுமாக, தந்தையாக அவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் வந்து தன்னுடைய காரியங்கள் முடிந்ததென்று அவர் உணர்ந்து, தேவ சித்தம் முடிந்ததென்று உணர்ந்து, தன்னுடைய வாழ்வில் இந்த பூமியின் காரியங்களுக்காக தான் ஒரு பாத்திரத்தை தனக்காக அர்ப்பணித்த மரியாளை நோக்கி, இந்த உலகத்தில் இருதயத்தில் கூட்டுண்டவராக, தான் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்தவராக, மத்தேயு 6:8 சொல்கிறது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு அறிந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். தன்னை இந்த உலகத்திற்கு சுமந்து கொண்டு வந்த பாத்திரமாக இருக்கும் மரியாளை கரிசனையோடு பார்த்து கொள்ளத்தக்கதாக தமக்கு பிரியமான சீஷரிடத்தில் மரியாளை ஒப்பு கொடுத்தார். அவர் சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றும், மரியாளை நோக்கி தாயே என்று சொல்லாமல் ஸ்ரீயே என்று சொல்லியும் அந்த சீஷனிடத்தில் ஒப்புவித்தார் என்றும், அந்த சீஷன் அந்நேரம் முதல் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்றும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்பிக்கும் காரியமாக வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரதான கற்பனையான அன்பு செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். நம்மை போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னார். அந்த காரியத்தை அவர் உபதேசித்ததை இன்று அவர் கிரியையாக செய்து காட்டினார். இயேசுவானவர் சுயநலம் கருதாது தான் தேவ சித்தத்தை முடித்தேன் என்றும், இந்த பூமியிலே தனக்குரிய சித்தமாக தன்னை ஈன்றெடுத்த தாயாகிய மரியாளை நல்லதொரு பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சீஷனிடம் அவர்களை விட்டு சென்றார் என்று நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் சுய பிரயோஜனத்தை நாடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை நாடத்தக்கதாக, பிறருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, உதவிக்கரம் நீட்டுவர்களாக நாம் வாழ இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இந்த பூலோகத்தில் நாம் வாழும் காலங்களில் நம்மால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், அரவணைப்போம், அவர்களை நம்முடைய உள்ளத்தில் தாங்குவோம். அரவணைக்கும் உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நம் மனதில் பதிந்து நாம் அதன்படி நடப்போம். அரவணைக்கும் உள்ளம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை அவர் செய்வார். நம்முடைய உள்ளத்தையும் அரவணைக்கும் உள்ளமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். அவர் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். நம்முடைய இருதயங்களை அவர் ஆளுகை செய்வார். அவரை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக இருப்போம். நாம் அவரை போல
அரவணைக்கும் உள்ளம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.